வணக்கம் ஓவியா. தருமபுரி நகராட்சி புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வரும் பணிகளை தமிழக முதல்வர் ஆய்வு செய்து பின்பு சிப்காட் தொழில் பூங்காவினையும் ஆய்வு செய்துள்ளார். தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணியின் இல்ல திருமண விழாவில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்கின்ற இந்த வேளையில திருமணத்தை முடித்த பின்பு தருமபுரி நகராட்சி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டார். முதற்கட்டமாக இந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில தருமபுரி நகர பகுதியில் உள்ள மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய பேருந்து நிலையம் மற்றும் மாவட்ட மக்களின் சிப்காட் தொழில் பூங்கா உள்ளிட்ட திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதையும் தமிழக முதல்வர் இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக தருமபுரி பெண்ணாகரம் சாலையில சோகத்தூர் பகுதியில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளை தமிழக முதல்வர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் சுமார் 60% பணிகள் முடிந்துள்ள நிலையில வருகின்ற ஜனவரி மாதத்திற்குள் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் இந்த கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து மாதிரி வரைபடத்தையும் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி தடங்கம் பகுதியில 1733 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் 201 நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தின் போதே 17ஆம் தேதி அன்று 7 நிறுவனங்களுக்கு பணிகளை தொடங்குவதற்கான ஆணையையும் தமிழக முதல்வர் வழங்கியுள்ள நிலையில சிப்காட் பூங்காவினை தமிழக முதல்வர் இன்று ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கனவான இந்த திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதையும் ஆய்வு செய்து பார்வையிட்டு வருகிறார் ஓவியா.